ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன ரெசிபினா தேங்காய் வச்சு தேங்காய் பர்ஃபி வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். இது போல் ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து தேங்காய் பர்ஃபி செஞ்சுருக்கிறேன். வாங்க இந்த தேங்காய் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அரை மூடி தேங்காவை இது போல் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கலர் வந்து மாறக்கூடாது, லைட்டாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை வந்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் தேங்காய்க்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துடலாங்க. இது வந்து அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதிலையே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஹீட் ஹை ஃப்ளேம்னு வச்சு மாற்றி மாற்றி நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சக்கரை பாகில் சேர்த்து நம்ம பர்ஃபி பண்ணுவோம். அது மாதிரி எப்பயும் செய்யாமல் ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து பாகு பதம் வந்து நம்ம செக் பண்ணணுங்க. இந்த அளவுக்கு நல்லா நுர பொங்கி வர ஸ்டேஜில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த சக்கரை பாகு சேர்க்கும்போது அது வந்து ஒன்றும் பிரிஞ்சு போகாமல் நல்லா ஒன்று கூடி வரணுங்க. அதுதான் கரெக்டான பக்குவம். கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் வந்து சக்கரை பாகு எடுத்து விடும்போது பாருங்கள் நல்லா பிரிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு சேர்த்த உடனே நல்லா கையில் எடுக்கிறதுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இது வந்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. மறுபடியும் நாங்கள் பாகு பதம் செக் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்க்கும்போது நம்ம கைகளால் எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டும் போது அந்தளவுக்கு நல்லா திரண்டு வரணும். ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவங்க. இதை வந்து உடனே நம்ம வந்து ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நெய் தடவி வச்சுருங்க. தடவின பிறகு இதை வந்து நம்ம உடனே சேர்த்துறணும். ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா நமக்கு பாத்திரத்துலேயே நல்லா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் உடனே இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ண பிறகு இது வந்து நல்லா முழுமையாக ஆறி வந்த பிறகு இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. வெளியே எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே சுலபமாக ஈஸியாக எடுத்துடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வெளியவே வச்சாலே ஈஸியாக நம்மளுக்கு ஆறி வந்துடும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. பாருங்கள் நல்லா செட் ஆகி நல்லா ஆறி வந்துருச்சு. இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இது வந்து லைட்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் சுலபமாக எடுத்து முடிச்சிடலாம். ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. மேலே ஒரு பிளேட் போட்டு இதை வந்து நம்ம மாற்றிடலாங்க. இப்போ மேலே லைட்டாக நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து அழகாக விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துருச்சுன்னு. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அழகாக ரெடியாக இருக்குன்னு. இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நார்மலாக நம்ம தேங்காய் பர்ஃபி வந்து துருவி தான் சேர்ப்போம். இது வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால கடிச்சு சாப்பிடும்போது வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உடச்சி கட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க, சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா சக்கரை பாகில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.